ஹாய் மக்களே, இது ஈவினிங் மேலே எடுத்த விலாகு. ஸோ இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகலை, வீட்டில் தான் இருந்தேன். அதனால தான் நான் ஈவினிங் மேலே விலாக் எடுத்திருந்தேன். இன்றைக்கி நான் பிரம்ம பூஜை பண்ணலை. எதனாலனா, காலையில் எனக்கு அலாரமும் கேட்கல. நான் எழுந்தது 6:30 மணிக்கு தான் எனக்கு முழிப்பே தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் ஐயோ டைம் ஆகிடுச்சே அப்படின்ட்டு அதுக்கு மேலே பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சாப்பாடு வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி இது நான் தூங்கினேன் என்ன அறியாமே நான் அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி 3 மணிக்குனா நான் அலாரம் எனக்கு கேட்கும், நான் 3 மணிக்கு எழுந்துருவேன். பட் இன்னைக்கு என்னன்னே தெரியல, எனக்கு சுத்தமாக அலாரமே கேட்கல. 2 ஃபோன்லேயும் நாங்கள் வச்சுட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயே வச்சுருந்தேன், என்னோட ஃபோன்லேயே வச்சுருந்தேன். எனக்கு அலாரமே கேட்கல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு 6:30 மணிக்கு தான் எழுந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி என்னால் பூஜை பண்ண முடியல. ஸோ நாளைக்கு தான் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி இடையில நிறைய ட்ரபிள் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி டெத்தானது ஒன்று வந்துச்சு. ஸோ இன்றைக்கி எழுந்துக்கவே முடியல. ஆனால் நான் ப்ராப்பராக தூங்குறது இல்லை. அதனால் என்ன அறியாமே என் உடம்பு டயர்டாகிட்டுருக்கு. ஒரு 3 o'clock நான் எழுந்தேன்னா நைட்டு 11 o'clock 11:30 மேக்ஸிமம் 12 o'clock கூட ஆகிடுது நான் படுக்கிறதுக்கு. இடையில தூங்க முடியல. ஆஃபீஸ் போகிறதுனால நான் தூங்க முடியாதனால தான் என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் என்ன அறியாமே அவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ண முடியாமல் போனதுக்கே காரணம். அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால வீட்டில் ஈவினிங் மேலே சாமி கும்பிட்டேன். என் பொண்ணு ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ நானும் என் பொண்ணு மட்டும்தான் இன்றைக்கி. காலையிலே வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டேன் நான். ஸோ அதை தான் சாப்பிட்டோம். அப்புறம் நான் வீட்டில் இருந்தாவே வீடு ரொம்ப க்ளீனாகவே வச்சுப்பேன். மேக்ஸிமம் வீட்டில் இருந்தால் எல்லாருமே தான் க்ளீனாக வச்சுப்பாங்க. அதே தான் நானும் க்ளீனாகவே வச்சுப்பேன். ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்பவே வருத்தம். இன்றைக்கி சாமி கும்பிட முடியலையே, ஏன் நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன். நான் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஏன் என்னை தூங்க விட்டீங்க, ஒரு 3 மணிக்கு என்னை எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன் அங்காள் அம்மா கிட்ட. அப்புறம் எவ்வளோ துணி சேர்ந்துட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இது சண்டே துவைச்ச துணி. மடிக்க கூட டைம் இல்லை. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டில் இருக்க வேலைகளை செய்கிறதுக்கு ரெஸ்டே இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கி என்ன அறியாமே தூங்கினேன் போல். அப்புறம் இந்த துணியெல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். துணி மேலே ஏறிக்கிட்டு அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. இவளை வச்சுட்டு நான் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு சரி இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்காளம்மா கோயிலுக்காக போகணுன்னு சொல்லிட்டு துணியை மட்டும் மடித்து வச்சுருந்தேன். ஆனால் என்னால் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இப்போவே ஒரு 7:30 ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் போக அங்கே கூட்டமாக இருக்குன்றதுக்காக மடித்து மட்டும் வச்சிட்டேன். இது நாளை காலையில் தான் எடுத்து வைக்கணும். ஸோ விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு நானும் பாப்பாவும் கோயில் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரல, அவங்க வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க. ஸோ நானும் பாப்பா மட்டும்தான் இன்னைக்கு கிளம்புறோம். அந்த அம்மா ரொம்ப குஷியாயிட்டாங்க. அம்மா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு பானிபூரி, சீஸ் பானிபூரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறப்பே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சரி ஓகேம்மா வாமா வாங்கி கொடுக்குறேன், நல்லா சாமியை பார்த்து சாமியை கும்பிடு, நமக்கு நல்ல அறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே சரி வாங்கி தரலாம், சீஸ் பானிபூரி வாங்கி தர கடைக்கு கூப்பிட்டு போயிட்டேன். ஓகே, பாய் பாய் மக்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.